கலாத்தியர் 3:7. கலாத்தியர் 3வது அதிகாரம் 7. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறியீர்களா. இங்க சொல்றாரு யாரு? பவுல் சொல்றாரு பாருங்க. இங்க என்ன சொல்லி, ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் அப்படின்னா நீங்க விசுவாசிக்கிறேன்னு சொல்றீங்களே, இவங்கெல்லாம் எந்த கூட்டத்தார சார்ந்தவர்களா இருக்கணும் சொல்றாரு. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளை என்று அறியீர்களா. அப்ப நம்ம அவருடைய பிள்ளைன்னா அவரை மாதிரியே விசுவாசம் இருக்கணும், அவரை மாதிரியே கீழ்ப்படிதல் இருக்கணும், அவரை மாதிரியே ரட்சிப்புக்காக என்னை அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட மனிதர்களை எப்படி தகப்பனுடைய சாயல் பிள்ளையில வெளிப்படுகிறது போல ஆபிரகாம் நம்முடைய தகப்பன் என்று சொன்னால், விசுவாசிகளுக்கெல்லாம் ஒரு தகப்பன் என்று சொன்னால் அவருடைய சாயல் விசுவாசிகளுக்குள்ள என்ன பண்ண வேண்டும்? அது வெளிப்பட வேண்டும். இப்படி இவர் சொல்லும் போது யோவான் 8 பாருங்க, இந்த பரிசேயர் சதிசேயர்னு ஒரு கூட்டம் இருக்கும். அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் உண்டாகிறது. எப்படி ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோவான் 8வது அதிகாரம். இந்த அதிகாரம் முழுவதும் ரொம்ப ஃபேவரட்டான நல்ல ஒரு அற்புதமான அதிகாரம். யோவான் 8 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நான் ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 8:44. கவனிங்க, 43 வாசிப்போம். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதினால் அல்லவா. பாருங்க, அதுக்கு மேல நீங்க போய் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. என்ன சொல்ல வரான்றதை நான் சொல்லிடுறேன், டைம் இல்லை. இந்த பரிசேயரும் சதிசேயரும் சொல்றாங்க, நாங்க உங்களுக்கு முன்னாடி நாங்க ஆபிரகாமினுடைய பிள்ளைங்க தான் அப்படின்னு சொல்லி யாருக்கிட்ட இயேசு கூட ரொம்ப வாக்குவாதம். நீ எல்லாம் பிள்ளையாகிறதுக்கு முன்னாடி நாங்க என்ன பண்ணிட்டுங்க ஆபிரகாமினுடைய பிள்ளைகள் தான் அப்படின்னு சொல்றாரு. யார்? அந்த பரிசேயரெல்லாம் சொல்லும் போது 44 இயேசு சொல்றாரு பாருங்க, ரொம்ப அவங்களுக்கு குத்துற மாதிரி சொல்றாரு, வெளியிற மாதிரி சொல்றாரு. கவனிங்க, 44 வாசிப்போம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானால், ஏன் நீங்க ஆபிரகாம் பிள்ளைகள்னு சொல்றீங்க, வாய் சொல்லுது, ஆனா கிரியைகளினால் என்ன பண்ணவில்லை? வெளிப்படுது. செயல்பாடெல்லாம் வேற மாதிரி இருக்கு, கர்த்தருக்கு விரோதமா இருக்குது, பேச்சு கர்த்தருக்கு விரோதமா இருக்குது, செயல்பாடு அப்படி இருக்குது இல்லையா? நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்துற மாதிரியே தெரியல. கர்த்தருடைய உடன்படிக்கையின் பிள்ளைகள் மாதிரி உலகத்துக்கு சாட்சியா இல்லையே, வெறும் சட்டத்தை மட்டும் தான் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நிறைய பேர் பாருங்க பைபிள் வசனத்தை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? வெறும் பைபிள் வசனம் தான், ஆனா அந்த வார்த்தையோடு இவங்களுடைய வாழ்க்கை ஒத்து இருக்காது. அப்பதான் சொல்றாரு, நீங்க அப்படி இருக்கிறீங்க. எப்படி? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானால் உண்டானவர்கள். அதனாலதான் உங்களுக்கு தகப்பன் ஆபிரகாம் இல்லை. ஆபிரகாமா இருந்தா அவங்க சந்ததி வெளிப்பட்டு இருக்கோம். உங்களுக்கு தகப்பன் யாரா இருக்கிறான்? பிசாசா இருக்கிறான். அப்படி குத்துற மாதிரி போறாரு. அப்ப பிசாசானால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படியே செய்ய எப்படி கொண்டு வருவார் பாருங்க. நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க, நாங்க முன்னாடி இருந்தே கிறிஸ்டினுங்க அப்படின்னு. சும்மா பேர் இருக்கலாம் கிறிஸ்டின் இல்லையா, கிறிஸ்துவ பேர் இருக்கலாம், உடை கிறிஸ்துவனா அப்படி மேல தெரியலாம், அதெல்லாம் கிறிஸ்துவா. இங்க சொல்றாரு, பிசாசானால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய. பாருங்க, பிசாசுக்கு இவங்களுக்கு அப்பாவா இருக்கிறதுனால அந்த அப்பாவுடைய ஜீன் என்ன பண்ணுது? உள்ள வருது. அதனால அவங்க தப்பா தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மனதா இருக்கிறீர்கள், அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் இருந்து எடுத்து. இந்த வசனம் தெரியாதவங்களால நீங்க போய் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் கவனிங்க, வசனத்தை பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. இந்த நியூஸ் பேப்பரெல்லாம் வெட்டி எடுத்துன்னு வந்துருவாங்க. இந்த ஊர்ல இந்த கதை நடந்துச்சு அப்படின்ட்டு அது கொஞ்ச நேரம் சொல்லுவாங்க இல்லையா. அப்புறமா இந்த மந்திரவாதி வந்திருக்கிறாரு, அது கொஞ்ச நேரம் ஓடும். ஏன்னா சத்தியம் தெரிஞ்சதுதானே சத்தியத்தை பிரசங்கம் பண்ணுவாங்க. சத்தியத்தை தெரியாததுனால தன் சொந்தத்திலிருந்து என்ன பண்றான்? அதை பேசுறான். அதனால தான் நான் எப்பவுமே
தேவனை தவிர இந்த உலகத்தில் எதுவும் பெருசு இல்லை. அதனால தான் சொல்றாரு, எல்லாவற்றையும் காட்டிலும் தேவன் அவருடைய வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்தி கொண்டார். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை. அப்ப இங்க வாக்குவாதம் உண்டாகுது. அப்பா, நீங்க ஆபிரகாமுடைய சந்ததிகளாம் இருந்திருந்தா உங்க செயல்பாடு, உங்க பேச்சு இதெல்லாம் தேவனை வெளிப்படுத்திருக்குமே. அவன் எப்படி விசுவாசித்தான், அழைப்புக்கு கீழ்ப்படிந்தான், அவன் எப்படி இல்லையா தேவனுடைய மனுஷனா மாறணும் அப்படின்றதெல்லாம் அங்க சொல்றாரு. நீங்க அப்படி யாருமே இல்லையே அப்படின்னு சொல்றாரு.